அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு கழிவுநீரை வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அமைச்சர் மதிவேந்தன் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் சொல்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அரசு மக்களுக்கானது அல்ல என்பதை மீண்டும் நிரூபிக்கும் இந்த புகார் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் ஏராளமான நூற்பாலைகள், விசைத்தறி மற்றும் சாய ஆலைகள் இயங்கி வருகின்றது. இவற்றை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனாலும் சாய ஆலைகளால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவது தீரா அவலமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் குமாரபாளையம் அடுத்த குளத்துக்காடு பகுதியில் 9 சாய ஆலைகள் செயல்பட்டு வருகின்றது. இவை அனைத்தும் சாய கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக சாக்கடைகள் வழியாக காவிரி ஆற்றில் கலந்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். மேலும் சாய கழிவுகள் நீரோடை பகுதியில் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீரும் மாசடைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள், சாய தண்ணீரை குடித்தே சாவதுதான் எங்கள் தலையெழுத்தா என கேள்வி எழுப்பியுள்ளனர். 9 சாயப்பட்டறைகள் இரவு பகலாக இயங்கி வருகிறது. இது பலமுறை அரசு நிர்வாகத்தும் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர்கள் செய்வது ஒரு அராஜகமான செயல். கழிவுநீர், லட்சக்கணக்கான லிட்டர் கழிவுநீரை அப்படியே சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகள் விடுவதால் 16 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் கெடுகிறது. மேலும் விவசாயம் பாதிப்பு, சுற்றுச்சூழல், சுகாதார பாதிப்பு. இதை அரசு நிர்வாகம் கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாய ஆலைகள் முதலாளிகள் மீது ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக சாயப்பட்டறைகளை மூட வேண்டும் என்பது விவசாயிகள் கோரிக்கையாகும். இது தொடர்பாக குமாரபாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியை சந்தித்து 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுத்திருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும், தேர்தல் வருவதையொட்டி சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அமைச்சர் மதிவேந்தன் வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அரசு சாமானிய மக்களுக்காகவா அல்லது சாய ஆலை முதலாளிகளுக்காகவா என்றும் அவர்கள் வேதனையுடன் கேட்கின்றனர். அந்த சாயப்பட்டைகளுடைய கழிவெல்லாம் கொண்டு போய் ஓடையில கொட்டி அந்த ஓடைவே அந்த கழிவு நீரெல்லாம் தேக்கி நிறுத்தி விட்டாங்க. தேக்கி நிறுத்தினதுனால எல்லா போர்வெல்லையும் சாய தண்ணி இறங்கி இப்போ நாங்கள் சாய தண்ணி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. மக்களுக்காகத்தான் அரசாங்கம், மக்களுக்காகத்தான் அரசாங்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் செயற்பொறியாளர் என்ன சொல்றாருன்னா, மந்திரியே எங்ககிட்ட அறிவு சொல்லி இருக்கிறாரு. அதாவது இப்போதைக்கு எந்த விதமான நடவடிக்கை வேண்டாம், தேர்தல் வருகிறது, ஆகவே நாங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை நீங்க எடுக்க வேண்டாங்க அப்படின்னு எங்களை அறிவுறுத்துறாரு. வாய்மொழியா சொல்றாரு. ஆகவே வாய்மொழியை சொன்னா அரசாங்கம் அப்படின்னா சாலை அதிபர்களுக்கு தான், உரிமையாளர்களுக்கு தான் அரசாங்கம் ஆதரவா இருக்குதா? சாமானிய மக்களுக்கு ஆதரவு இல்லையா? இதனிடையே கண் துடைப்புக்காக சில சாய ஆலைகளின் மின்சாரத்தை அதிகாரிகள் துண்டித்தாலும் ஜெனரேட்டர் மூலம் ஆலைகள் இயங்கி வருவதுடன் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீரும் வெளியேற்றப்படுவதும் தொடர்கிறது. இந்த நிலை நீடித்தால் கொங்கு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள்
மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்.